ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 100 days TNPSC பிளான் படி இன்னைக்கு டே 8 நம்ம என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா மதசார்பற்ற நாடு. இதுக்கான ஒரு சின்ன பார்ட் ஆஃப் வீடியோ மட்டும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அந்த வீடியோ தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆனா இதுக்கான ஃபுல் டீடைல்டு வீடியோ நம்ம இன்க்ரீஸ் வாட்ஸ்அப்ல இருக்கு. அதுக்கு நீங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டு ஃபுல் கான்செப்ட் வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுக்கான நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈவினிங் இதுக்கான டெய்லி டெஸ்ட் இருக்கு. கான்செப்டை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னைக்கான டெய்லி டெஸ்ட்டையும் எடுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்போட யூசேஜ் இல்லை கொஷின் சொல்யூஷன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்பில் லாகின் பண்ணுறப்போ அங்கே ஒரு ஃபோன் அண்ட் வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மையை அறிவோம். டைவர்சிட்டி, people who live in different parts of our country differ in their ways of life. People speak different languages, eat different kinds of food, celebrate their own festivals and practice a culture different from one another. This is known as diversity. பன்முகத்தன்மை, பன்முகத்தன்மைனா என்ன? ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே வெவ்வேறு விதமான மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கம் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு விதமான சமயத்தை பின்பற்றுவாங்க, வேறு வேறு மொழி பேசக்கூடியவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு முறையில் வேறுபட்டு இருந்தாலும் ஒரே இடத்துல ஒற்றுமையாக இருக்கிறது தான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். டைவர்சிட்டி இன் இந்தியா. The diversity in India under the following broad headings: landforms and lifestyles diversity, social diversity, religious diversity, linguistics diversity and cultural diversity. இந்தியாவில் பன்முகத்தன்மை, எந்தெந்த காரணிகளெல்லாம் வச்சு இந்தியாவில் பன்முகத்தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எதெல்லாம்னா, நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, மத பன்முகத்தன்மை, மொழி பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை. அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நில பன்முகத்தன்மை, landforms and lifestyles diversity. A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas and various type of weather patterns. A subcontinent, ஒரு கண்டம் அப்படின்னா அதில் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் இது எல்லாமே சேர்ந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பல்வேறு விதமான காலநிலைகளும் அங்கே காணப்படும். அந்த வகையில் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வகையான நிலப்பரப்பும் இருக்குது, வித்தியாசமான காலநிலைகளும் இருக்குது. அதனால இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். பன்முகத்தன்மை அப்படின்னாலே வேறுபட்ட அமைப்புகள் எல்லாம் ஒரே இடத்துல ஒற்றுமையாக இருக்கிறது தான் பன்முகத்தன்மை. அந்த வகையில் இவ்வளோ விதமான நிலப்பரப்புகளும் காலநிலைகளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் நில அமைப்பில் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, அதாவது லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. ஃபுட், கிளாத்திங், ஆக்குபேஷன் அண்ட் லைவ்லிஹுட் of the people is closely connected with regions, natural surroundings and climate. வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முறை பெரும்பாலும் நிலப்பரப்பு மற்றும் காலநிலை அதை சார்ந்தே தான் இருக்கும். வாழ்க்கை முறைனா உணவு, உடை, தொழில், அப்புறம் அவங்களோட வாழ்க்கை தரம், இது இவ்வளோத்தையும் தான் நம்ம வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கை முறையில் இந்த நாலுமே நிலப்பரப்பு மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடும். அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் அந்த நிலப்பரப்பு காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான உணவு, உடை, தொழில் செய்வாங்க. அப்போ பல்வேறு விதமான உணவு, உடை, தொழில்கள்லாம் மக்கள் பின்பற்றுவாங்க. அதுதான் வாழ்க்கை முறையில் பன்முகத்தன்மை. அடுத்ததாக பார்க்க போகிறது சோஷியல் டைவர்சிட்டி, அதாவது சமூக பன்முகத்தன்மை. Community is a place where people live together with a common interest or heritage. Our community is made up of peasants, laborers, artisans, parents, teachers, students and many others. ஒரு சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொது நலத்திற்காக குறிப்பிட்ட மக்கள் அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட பிரிவு. அந்த வகையில் ஒரு சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே விவசாயிகளும் இருப்பாங்க, தொழிலாளர்களும் இருப்பாங்க, சிறு தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க,
மாணவர்கள் இருப்பாங்க. அப்போது சமூகத்தில் பன்முகத்தன்மை அப்படின்னா ஒரு சமூகத்தில் உள்ள மக்கள் அப்படின்னா அங்கே எல்லா விதமான தொழில் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இதுதான் சமூகத்தில் பன்முகத்தன்மை. இந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், தொழிலாளர்கள், பெற்றோர், ஆசிரியர், மாணவர் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தரை சார்ந்து தான் இருப்பாங்க. அதாவது ஒரு தொழில் இன்னொன்று சார்ந்து இருக்குது. அந்த மாதிரி பல்வேறு விதமான வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் சமூகத்தில் பன்முகத்தன்மை. அடுத்தது என்னென்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. அவங்களோட பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Families constitute the fundamental unit of a society. There are two types of families, joint families and nuclear families. ஒரு சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளே நிறைய குடும்பங்கள் இருப்பாங்க. குடும்பங்களை எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா கூட்டு குடும்பம், தனி குடும்பம். அப்போ ஒரு சமூகத்துக்குள்ளேயே பல்வேறு விதமான குடும்பங்களும் இருக்காங்க. அதுதான் குடும்பம் மற்றும் சமூக வாழ்வில் பன்முகத்தன்மை. அடுத்ததா சமய பன்முகத்தன்மை, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. Our constitution declares India to be a secular nation. The freedom of religion is our fundamental right. India is the birthplace of many religions and has become the home of many others. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா ஏன் மதசார்பற்ற நாடுனா இந்தியாவில் யார் வேணால் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் ஏராளமான மதங்கள் பின்பற்றப்படுகிறது. பல்வேறு மதங்களோட பிறப்பிடமாகவும் இந்தியா இருக்குது. பல்வேறு மதங்களுக்கு புகலிடமாகவும் இந்தியா இருக்குது. இதனால தான் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அப்போது பல்வேறு சமயங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இது சமய பன்முகத்தன்மை. ஹிந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜைனிசம் ஃப்ளோரிஷ் இன் இந்தியா. இந்தியாவில் பல்வேறு விதமான மதங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். எந்த மதங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், இந்த மாதிரி பல்வேறு விதமான மதங்கள் இந்தியாவில் பின்பற்றப்பட்டது. இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். த வைட் வெரைட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் இந்தியா இஸ் அ ட்ரூ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட்ஸ் ரிச் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். பல்வேறு விதமான மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விழாக்களை கொண்டாடுவாங்க. அந்த வகையில் ஏராளமான விழாக்கள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது. பல்வேறு விழாக்களுக்கு தாயகமாகவும் இந்தியா இருந்திருக்கு. இதனால தான் இந்தியா உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு. ஃபெஸ்டிவல்ஸ் லைக் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, கணேஷ் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி and ரக்ஷா பந்தன் are some of the festivals that denote the cultural diversity of India. பல்வேறு விதமான விழாக்கள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன மாதிரியான விழாக்கள்னா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிகு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீரர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷா பந்தன். இத்தனை விதமான விழாக்கள் கொண்டாடப்படுறதுனால தான் இந்த இடத்துல இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மை வெளிப்படுது. இந்த வீடியோவோட ரிமைனிங் பார்ட் நம்ம இன்க்ரீஸ் மார்க்ஸ் ஆப்பில் இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் மார்க்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற இந்த சாப்டரோட வீடியோவை அங்கே போய் பாருங்கள். இந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் நம்ம ஆப்பில் இருக்குது. அப்போ கான்செப்டை படித்து முடிச்சுட்டு இன்னைக்கான டெய்லி டெஸ்ட்டையும் அங்கேயே எடுத்துக்கோங்க. டெய்லி டெஸ்ட்டோட ரிசல்ட் பார்க்கும்போதே இந்த கான்செப்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ரிசல்ட் கூடவே ஒவ்வொரு கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே டெய்லி காலையில் 10 மணிக்கு நம்மளோட கான்செப்ட் வீடியோவும் ஈவினிங் 3 மணிக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான பிராக்டிஸ் டெஸ்ட்டுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் மார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட 100 days பிளான் படி ஒவ்வொரு நாளும் நம்ம இன்க்ரீஸ் மார்க்ஸ் ஆப்ல கான்செப்டையும் பார்த்துட்டு டெஸ்டையும் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளோட பிளான் படி 100 daysல ஃபுல் சாப்டரையும் உங்களால கவர் பண்ண முடியும். ஆப்போட டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணி 100 days பிளானையும் ஃபாலோ பண்ணி ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க.